அலைகடல் எனவே மக்களின் கோட்டம் கூடிய விந்த என்ன ஆண்டவர் நாமம் அதிசயம் என்று தேடிய வாழ்ந்திடுவோம். மனமகிழ் பண்டிகை அன்புடன் கூடி பாட்டுகள் பாடிடுவோம். ஆண்டவர் நாமம் அதிசயம் என்று தேடிய வாழ்ந்திடுவோம். அன்பானவர்களே, மீண்டும் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்துகின்றேன். இப்பொழுது நாம் படைத்திருக்கிற அன்பு காணிக்கைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்க இருக்கிறோம். அதற்கு முன்னதாக ஒரு சில அறிவிப்பை மட்டும் நான் சொல்லுகின்றேன். அருமையான ஆசீர்வாத தட்டு நமக்கு இருக்கிறது. அதனை முடிந்த உடனே தயவு செய்து அதுக்கான ஏலமிடப்படும். நிலையை பற்றி சொல்ல முடியும். நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதனைத் தொடர்ந்து அருமையான நம்முடைய திருச்சபை பிள்ளைகள் நல்ல ஒரு செயின் ஒன்றை அவர்கள் ஆண்டவருக்காக படைத்திருக்கின்றார்கள். எனக்குரிய 3 பவுனுக்கும் அதிகமாக இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். அதுவும் தொடர்ந்து நமக்கு ஏலமிடப்படும். தயவு செய்து உற்சாகமாக ஏலமிடுக்கும்படி ஆண்டவருடைய திருப்பணிக்கென்று கொடுக்கின்றோம். நம்முடைய திருச்சபைக்காக, நம்முடைய சேகரத்திற்காக நான் மீண்டும் அதை சொல்லுகின்றேன். நாம் கொடுக்கின்ற எல்லா காணிக்கைகளும் நம்முடைய சேகர நிதியிலே அது வைக்கப்படும். நம்முடைய சேகர வளர்ச்சிக்காக, நம்முடைய திருச்சபையின் வளர்ச்சிக்காக அது பயன்படுத்தப்படும். முழுக்க முழுக்க நாம் அதை நன்றாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் கொடுக்கிற எல்லா காணிக்கைகளும் நம்முடைய சேகர நிதியிலே நிரந்தரமாக வைக்கப்பட்டிருக்கும். வைக்கப்பட்டு நம்ம எப்படி வேண்டுமென்றாலும் நம்முடைய சேகர வளர்ச்சிக்காக அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம், பயன்படுத்தலாம். அவை இந்த பொருட்களை படைத்த அன்பு உள்ளங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். காணிக்கப்படுத்த உங்கள் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். நிச்சயமாக கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை உங்களுக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் அளிச்சுவாராக. தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். யாவரும் முழங்காற்படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபம் ஏறெடுப்போம். 14ஆம் பக்கத்தில் இருக்கிற ஜெபத்தை நான் சொல்ல சொல்ல தயவுசெய்து பின்தொடர்ந்து சொல்ல உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகின்றேன். சர்வ வல்லமையும் இரக்கமும் உள்ள பிதாவே, சர்வ வல்லமையும் இரக்கமுள்ள பிதாவே, தேவரீர் எங்களுக்கு அருளி செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் அதிக நன்றி அறிதலோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். விசேஷமாய் தேவரீர் மனுக்குலத்தை விருத்தியடைய செய்து எங்கள் மந்தைகளை காப்பாற்றி பூமி ஏற்ற காலத்தில் தன் பலனை தரும்படி கிருபை செய்ததற்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நன்மைகளை நாங்கள் நினைவு கூர்ந்து நீர் அருளி செய்தவர்களின் ஒரு பாகத்தை கொண்டு வந்து சந்தோஷம் நிறைந்தவர்களாய் தேவரீருக்கு மனதார சமர்ப்பிக்கிறோம். கர்த்தாவே, வரப்போகிற வருஷத்திலும் எங்களை ஆசீர்வதித்து அருளும். இந்த காணிக்கைகளை படைக்கிற நாங்கள் எங்கள் சரீரத்தையும் ஆத்துமாவையும் உமக்கு ஜீவ பலியாக கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் உம்மை உண்மையுள்ளவர்களாய் சேவிக்கும்படி தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்துள்ள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். அவருக்கும் தேவரீருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா கனமும் மேன்மையும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். ஜெபம் பண்ண கிடப்போம். பூமியில் தானியத்தை விளைவித்து உமது நன்மையால் வருஷத்தை முடிசூட்டுகிற சர்வவல்லமையுள்ள தேவனே, நாங்கள் விதைக்கிற விதையை நீர் ஆசீர்வதித்து நல்ல பலனை தந்திரளின கிருபைக்காக உமக்கு மனத்தாழ்மையாய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இம்மையில் எங்கள் போஷிப்புக்காக அந்த தானியம் எங்கள் களஞ்சியத்தில் சேர்க்கப்பட தேவரீர் கிருபை செய்தது போலவே மறுமையில் நாங்களும் நல்ல தானியமாக உமது பரம ராஜ்யத்தில் சேர்க்கப்பட அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு மனத்தாழ்மையோட வேண்டிக் கொள்ளுகிறோம். அன்பின் பரம தகப்பனே, இந்த மகிழ்ச்சியான பண்டிகை ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சேகரத்தின் முதலாவது சேர்ப்பின் பண்டிகைக்காக கர்த்தர் இந்திய தேசத்தின் பல இடங்களிலிருந்தும் வெளியிடங்களிலிருந்தும் அழைத்து வந்த உங்களுடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் சுகமாய் வந்து சேரவும் தேவரீர் எங்களுக்கு அருளி செய்ததில் ஒரு பாகத்தை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்முடைய கரத்திலே கொண்டு வந்து கொடுக்கவும் உம்முடைய ஆசீர்வாதங்களை மனநிறைவாய் பெற்றுக்கொள்ளவும் இப்பொழுது உம்முடைய சன்னிதானத்திலிருந்து மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் புறப்படவும் இருக்கின்றோம். ஆண்டவருடைய அநாதி தீர்மானத்தின்படியே கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்திலிருந்து எங்களை ஒரு விஷயம் ஆசீர்வதிப்பீராக. இந்த பண்டிகை பந்தலிலே நாங்கள் உள்ளத்தின் ஆழத்தின்று ஏறெடுத்த ஜெபங்கள்
விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், துதிகள் எல்லாவற்றையும் அங்கீகரிப்பீராக. ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு நீர் பாதுகாத்து வர இருக்கின்ற ஒவ்வொரு பண்டிகை நாட்களிலும் இதே இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களை நீர் கூட்டி சேர்த்து உம்மை நாங்கள் தொடர்ந்து ஆராதிக்கும்படி, உமக்கு மகிமை சேர்க்கும்படி, துதி கனம் செலுத்தும்படி எங்களை ஒருமித்து அழைத்து வருவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எங்களுடைய எல்லா பணிவிடைகளையும், கையின் பிரயாசங்களையும், உத்தியோகங்களையும், ஊழியங்களையும் தொடர்ந்து ஆசீர்வதியும். இந்த ஆராதனையிலே காணப்பட்ட சிறியோர் முதல் பெரியோர் வரை இருக்கிற அத்தனை கர்த்தருடைய பிள்ளைகள் மேலும், ஊழியர்கள் மேலும் தேவ கிருபை தொடர்ந்து நிறைவரமாய் தங்கி இருக்கும்படி அர்ப்பணம் செய்கின்றோம். எங்களுடைய தனி வாழ்விலும், குடும்ப வாழ்விலும், திருச்சபை வாழ்விலும் நன்மை செய்வீராக, ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் செய்வீராக. இரட்சகர் இயேசுவின் திருப்பாதம் பணிந்து மனத்தாழ்மையோடு வேண்டுதல் செய்கின்றோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம், நீடித்த நல் சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நாம் யாவரும் வெளிவந்து நூற்றாண்டுக்கு 185வது பாடல் பாடுவோம். வாழ்க வாழ்க கிறிஸ்தலாயரே, யூகா யூகம் புதியுமக்கே. நூற்றாண்டுக்கு 185. வாழ்க வாழ்க நிறைவாழ்க ஆட்சி மிகு மோட்ச வேந்தானே. வாழ்க நிறைவாழ்க பேரும் துதியேத்தே. வாழ்த்தும் வாழ்த்தும் வானோர் சேனையே, பாடலோடு அவர் பாதமே. மாந்தர் யாரும் சேர்ந்து பாடுமே, ராஜாதி ராஜரே. வாழ்க வாழ்க நிறைவாழ்க மாட்சி மிகு மோட்ச வேந்தானே. வாழ்க நிறைவாழ்க பேரும் துதியேத்தே. பாவ பேயை வென்ற வீரரே, தூய ஆவியம்மையாளவே, உந்தன் நாமத்தில் ஜெயிப்பவே, என்றென்றும் வாழ்கவே. வாழ்க வாழ்க நிறைவாழ்க மாட்சி மிகு மோட்ச வேந்தானே. வாழ்க நிறைவாழ்க பேரும் துதியேத்தே. நாம் யாவரும் அமர்ந்திருப்போம். முதலாவதாக நாம் இந்த ஆசீர்வாதத்தை ஏலமிடப்படும். அதனைத் தொடர்ந்து அருமையான இந்த செயின் ஏலமிடப்படும். அதனைத் தொடர்ந்து நாம் வந்திருக்கின்ற ஊழியர்களை நாம் வரவேற்கிறோம். தயவுசெய்து நாம் எல்லோரும் அமர்ந்திருந்து இந்த முதலாவது பண்டிகை நாம் நிறைவாக கொண்டாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. முதலாவதாக அருமையான ஆசீர்வாதத்தை ஏலத்தை நம்மிடம் இருக்கின்றோம். தயவுசெய்து நம்மள வருவோம். அதில் அழகான ஒரு சிலுவை டாலர் ஒன்று, அழகான ஒரு சிலுவை டாலர் ஒன்று இருக்கிறது. எனக்குரிய 1.5 கிராமுக்கும் மேலான டாலர் இருக்கிறது. பாய். ஆசீர்வாதத்தட்டு இதில் தங்கம் மற்றும் விலையுயர்ந்த வேதாகம் மற்றும் பழங்கள் எல்லாம் திரளாக இருக்கிறது. முதல்
இந்த சேர்ப்பெண் பண்டிகைகளை எடுக்கின்றவர்களுக்கு தேவன் நிறைவான ஒரு நன்மைகளை தருவார். இது உங்கள் தலைமுறை தோறும் நீங்கள் பேசி கொண்டிருப்பார்கள். முதல் இந்த பண்டிகையில் இவர் தான் ஆசீர்வாதத்தை எடுத்தார் என்று சொல்லி இந்த சேகரம் இருக்கும் அளவும் உங்களுடைய பெயர் ஆண்டவர் மையப்படுத்துவார். ஹல்லேலூயா. 5000 5000 6000 10,000 10,000 ரூபாய். ஆமாம், என்னாச்சு அமைதி ஆயிட்டு? 12,000 20,000 20,000 25 25 30,000 30,000 அநேகர் வெளிநாட்டில் இருக்கிறீர்கள். உங்களுக்கு மாதமே 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் இருக்கும். அதனால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். எவ்வளவு? 35 35 35,000 35,000. இப்பொழுது இந்த ஆசீர்வாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பெண்களை கவர்ந்த மாதிரி ஒரு கம்மல் அல்லது வேறு ஏதாவது ஒரு தங்க பொருட்கள் வைத்திருந்தால் அவங்க என்ன செய்வாங்க? கொஞ்சம் உற்சாகமாக கேட்பாங்க இல்லையா? ஆனால் அடுத்த தடவை வைக்கும்போது ஒரு தங்க கம்மல் தங்க வளையல் ஏதாவது ஒன்று வச்சுருங்க. சிலுவருக்கு இருக்கு. 35,000 40,000 40,000 ரூபாய். 40 நல்ல ஒரு ஆசீர்வாதம், ஒரு நம்பர். ஆண்டவர் உபவாசம் இருந்த நாட்கள் ஏன்னா நம்பர்ஸ் நிறையா இருக்கு. 45,000 45 45,000 45,000 ஒரு தரம் 50 கையை வைத்திருங்க. 50,000 50,000 1/2 லட்சம் ரூபாய் வந்துட்டு. 55 55 55,000 55,000 ஒரு தரம் 60 60,000 60,000 65 65 தானே 65,000 65,000 65,000 ஒரு தரம் 70,000 75 கிழக்க அவங்க பின்னால் இருந்து கேட்குறாங்க. 75 ஆமாம் 75,000 75,000. அடுத்தது வந்து 8 வந்து ரொம்ப ராசியான நம்பர். நோவா பேழையில் காக்கப்பட்டது. ஆகவே ஆமாம் போணுமா கேளுங்க. 75 வரை கேட்டிருக்காங்க இல்லையா? அந்த 75 வரை கேட்டிருக்கிறாங்க. வேற பின்னால் 80 வந்துருச்சு கிட்டத்தட்ட. ஆமாம் நோவா பேழை வந்தாச்சு. 80,000 ஒரு தரம் வித்துலாமா?
கேளுங்க. நீங்கள் இவ்வளோ டிலே ஆகக்கூடாது. நீங்கள் நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிறீங்க. இவ்வளோ டிலே ஆச்சுன்னா உள்நாட்டில் இருக்காங்களா? அப்படியா? 80,000 ஒரு தரம், 80,000 ரெண்டு தரம், 85. ஏன்னா அந்த 1வது சேர்ப்பு மண்டிக்கு ஆசீர்வாதம் வந்து இனிமேல் கிடைக்காது. ஆமாம், இனிமேல் அடுத்த வருஷம் அது 2வது ஆசீர்வாதம். திரும்ப நீங்கள் 100 வருஷம் வந்தீங்கன்னா தான் அந்த 100ங்கிற நம்பர் நமக்கு ஒரு வித்தியாசமாக தெரியும். இது முதல். ஆமாம், 85. அடுத்து வந்து ஆவியின் கன்னிகள் 9 வந்து ரொம்ப அருமையான ஒரு நம்பர். வரங்கள் எல்லாம் 9 சேர்ந்து. ஆக அதில் 2 ரெட்டிப்பான நன்மை இருக்குது. வரமும் இருக்குது, கனியும் இருக்குது. 85 ஒரு தரம். பின்னால் இருக்கவங்க கொஞ்சம் ஒரு இந்த முன்னால் இந்த போர் இந்த கொஞ்சம் கேட்டாது விடுங்க. எவ்வளவு? 90. நீங்கள் வந்துட்ட. ஆக இதில் உரங்கனியமாக 2 சேர்ந்து வந்து விட்டது உங்களுக்கு. 90,000 ஒரு தரம். 90,000 ரெண்டு தரம். ஆமாம், 90,000 நெருங்கி வந்துவிட்டோம். நமக்கு அருகிலே 90,000 கொடுத்துடலாமா? 90,000 ஒரு தரம். 90,000 ரெண்டு தரம். 90,000 ரெண்டு தரம். வேற கேளுங்க. முதல் வருஷ ஆசீர்வாதம் 95. கைதட்டுங்க. ஆமாம், 1 லட்சம் 1 லட்சம் 1 லட்சம் 1 லட்சம் ரூபாய். 1 லட்சம் ரூபாய். 1 லட்சம் 1 லட்சம் ஒரு தரம். முதல் ஸ்தோத்திர பண்டிகை 1 லட்சம். 1 லட்சம் ரூபாய் ஒரு தரம். 1 லட்சம் ரூபாய் ரெண்டு தரம். 1 லட்சம் ரெண்டு தரம். 1 லட்சம் 3 தரம். மேடைக்கு வாங்க. அன்போடு ஐயா அவர்கள் ஜெபித்து தருவார்கள். ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, சகோதரர் எம் தங்கராஜ் அவருடைய குடும்பத்தினர் முதலாவது தோத்திர பண்டிகையினுடைய இந்த ஆசீர்வாத தட்டை பெற்றுக்கொள்ள நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த ஆண்டு இவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இவர்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் செழித்தவங்க ஆண்டவர் அருள் தாரும். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இவருடைய குடும்ப வாழ்வில் அனைத்து நன்மைகளையும் கொடுத்து தொடர்ந்து நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். நன்மை கிருபைகளோடு கூட தங்கியிருப்பதாக இப்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
God bless you. Right. அடுத்ததாக நம்முடைய அருமையான திருச்சபை பிள்ளைகள் அருமையான ஒரு நல்ல ஒரு செயின் ஒன்றை ஆண்டவருக்காக காணிக்கைக்காக கொடுத்திருக்கின்றார்கள். ஏறக்குறைய 3 பவுனுக்கும் அதிகமாக இருக்கும் என்று நினைக்கின்றோம். நல்ல ஒரு செயின் ஒன்று இருக்கிறது. முதலாவதாக இதை நான் 50,000 ரூபாய் 50,000. அருமையான மைனர் செயின் 3 பவுனுக்கு மேல் இருக்கும். 50,000 ரூபாய், 55,000 ரூபாய், 75, 75,000 ரூபாய், 75,000 2 பேர், 80, 80,000 ரூபாய், 80,000 ரூபாய், 80,000 ரூபாய் ஒரு தரும். 3 பவுன் இருக்கும். 80,000 ரூபாய், 80,000 ரூபாய், 80,000 ரூபாய், 80,000 ரூபாய், 80,000 ரூபாய், 80,000 ரூபாய் ஒரு தரும். 80,000 ரூபாய். எல்லாரும் பார்த்து விடுங்க. 80,000 ரூபாய், 80,000 ரூபாய், 80,000 ரூபாய் ஒரு தரும். 80,000 ரூபாய், 80,000 ரூபாய், 80,000 ரூபாய் 2 தரும். 80,000 ரூபாய், 80,000 ரூபாய், 80,000 ரூபாய். வேற கேள்வி இருந்தால் கேட்டுவிடுங்க. 80,000 ரூபாய், 80,000 ரூபாய், 80,000 ரூபாய் ஒரு தரும். 80,000 ரூபாய், 80,000 ரூபாய் 2 தரும். 80,000 ரூபாய். ஐயா விட்டுலாமா? 80,000 ரூபாய், 80,000 ரூபாய், 80,000 ரூபாய் 3 தரம். ஜெபம் செய்வோம். வாங்க. நாம் எல்லோரும் தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அருமையான அன்பு குடும்பத்தாரோடு ஜெபம் செய்வோம். அருமையான தன்னுடைய தந்தையுடைய விருப்பத்திற்கு இணங்க இந்த செயினை ஆண்டுடைய சந்தானத்தில் படைத்து ஆண்டுடைய சந்தானத்திலிருந்து அவருடைய அன்பு மகள் இதை ஏலமெடுத்திருக்கிறார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளுக்காக நாம் ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். ஊழியத்தின் பாதையிலே ஆண்டவர்களை எடுத்து பயன்படுத்துகின்றார். இன்னும் தொடர்ந்து ஊழியத்தின் பாதையிலே அருமையான குடும்பத்தாரை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த நாம் வேண்டி நிற்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த முதலாவது சேர்ப்பின் பண்டிகையை நாங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாட நீர் எங்களுக்கு உதவி செய்தீரே. மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அருமையான இந்த முதலாவது சேர்ப்பின் பண்டிகையிலே தன்னுடைய தந்தையுடைய ஆசையின் விருப்பத்தின்படி அவருடைய செயினை இங்கே ஆலயத்திலே அவள் ஏலத்திற்காக படைக்க நீர் உதவி செய்தீர். மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அதோடு மட்டுமல்ல அவருடைய விருப்பத்தின்படி அவளே அந்த செயினை ஏலம் எடுக்க நீர் உதவி செய்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அன்பு குடும்பத்தாரை நீர் ஆசீர்வதியும். நீருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கடலில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். விசேஷமாக திருப்பணிக்கென்று ஊழியத்திற்கென்று அருமையான பிள்ளைகள் அர்ப்பணித்திருக்கிறார்கள். தங்களை இந்த ஊழியத்தின் பாதையிலே பிள்ளைகள் எடுத்து பயன்படுத்தும். பிரச்சனை உண்டு, கஷ்டங்கள் உண்டு. ஆனாலும் எங்கள் ஆண்டவர் ஊழியத்தின் பாதையில் எங்களோடு இருக்கிறான் என்ற உணர்வோடு ஒரு செயலாற்றி நீர் அருள்தாரும். ஆண்டவரே, தேவரே, இந்த பண்டிகையின் ஆசீர்வாதங்களை அன்பு பிள்ளைகள் பெற்று அனுபவிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர்களது வலது வாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படும் என்று சங்கீதக்காரன் சொன்னவாக அன்பு பிள்ளைகள் உண்மையை சார்ந்து உண்மையை பற்றி கொண்டு உம்முடைய திருச்சித்தத்தை நிறைவேற்றின மக்களாக காணப்பட நீர் அருள்தாரும். தேவரே, இந்த ஆண்டு முழுவதும் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு தேவரே நீரே காரணமாக இருந்து செயலாற்றுகிறதுக்காக மக்கள் என்று சொல்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் பிள்ளை நீர் ஆசீர்வதியும், நன்மை நான் நிரப்பும். வருந்த காலங்கள் மகிழ்வும் சந்தோஷமான காலமாக காணப்பட அருள்தாரும். இந்த செய்தியை நீர் ஆசீர்வதித்து அங்கீகரியும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.
வந்திருப்போம். தொடர்ந்து நம்முடைய குருக்களை நாம் வரவேற்கிறோம். கொஞ்ச நேரம் 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும். தயவுசெய்து நாம் அமர்ந்திருப்போம். அதனைத் தொடர்ந்து நாம் பொருட்கள் ஏலம் இருக்கிறது. முதலாவதாக நம்ம மத்தியில் வந்திருக்கிற நம்முடைய பாஸ்கர் கனராஜ் ஐயா அவர்களை நான் நம்மளோடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். நம்முடைய நற்செய்தி அர்ப்பணித்துறையிலே அவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் நம்முடைய அழைப்பை ஏற்று நம்ம மத்தியில் வந்திருக்கிறார்கள். அவளை நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். அவளுக்கு திரு எம் தங்கராஜ் அவர்கள் இந்த பொன்னாடியை பொறுத்து அவளை கௌரவிக்கிறார்கள். தங்கராஜ் ஐயா அவர்கள் வாங்க, கொஞ்சம் முன்னால் வாங்க, தயவுசெய்து வாங்க. இருக்காங்களா? வாங்க திரு தங்கராஜ் அவர்கள் தயவுசெய்து கொஞ்ச நேரம் உட்காருங்க. 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும். கொஞ்ச நேரம் உட்காருங்க. சரி, 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம், வேகமா முடிச்சிடலாம். வாங்க திரு தங்கராஜ் வராங்க. அடுத்ததாக ரெவரண்ட் பீட்டர் சாமுவேல் பீட்டர் ஐயா அவர்கள் இருக்காங்க, பெருமாள் வந்திருக்காங்க. திரு ஞானதுரை அவர்கள் தயவுசெய்து முன்னதாக வந்து அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தயவுசெய்து ஞானதுரை அவர்கள் முன்னதாக வந்து நீங்கள் அருமையான சாமுவேல் பீட்டர் அவர்களுக்கு உங்கள் பொன்னாடை பொறுத்தபடி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பாஸ்கரியா எல்லாம் கரங்களை தட்டுவோம். அருமையா திரு எம் தங்கராஜ் அவர்களை அன்போடு நாம் வாழ்த்துகின்றோம். பாஸ்கர் கனராஜ் அவர்களுக்கு பொன்னாடை பொறுக்கிறார்கள். அடுத்ததாக சாமுவேல் பீட்டர் ஐயா அவர்களுக்கு திரு டி ஞானதுரை அவர்கள் பொன்னாடை பொறுத்த இருக்கின்றார்கள். அவளை தொடர்ந்து டி பால் எஸ்தாசன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள், மருதகுலத்தில் இருந்திருக்கிறார்கள். டேவிட் வெள்ளையா அவர்கள், திரு டேவிட் வெள்ளையா அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். வாங்க. அதைத் தொடர்ந்து ஆரோன் ஜெய்சிங் ஐயா நம்முடைய மணின் மைந்தன், நம்முடைய ஊரை சார்ந்தவர்கள். இங்கிருந்து ஒரு அலையான ஒரு ஊழியரை நாம் அனுப்பியிருக்கின்றோம். ஆண்டவருக்கு இன்று அருமையான ஊழியருக்காக நாம் கல்லைக்குறிச்சி அவர்களுக்கு தெரிய மாணிக்கம் அவர்கள், திரு மாணிக்கம் அவர்கள் தேச மனதாக முடியுங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். விழுக்கல் பொன்னாடை பொறுத்து அவளை கௌரவிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பால் எஸ்தாசன், டேவிட் வெள்ளி அவர்கள் கரங்களை தட்டுவோம். அதனைத் தொடர்ந்து ஆரோன் ஐயா அவர்களுக்கு கல்லைக்குறிச்சியிலே அவருடைய சேகர் குருவானாக பணியாற்றினார்கள். தெரிய மாணிக்கம் அவர்கள் பொன்னாடை பொறுத்தவர்கள். அடுத்து தொடர்ந்து நம்மத்திலே மோசஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அன்போடு வாழ்த்துகின்றேன். வாங்க. நம்முடைய இந்தி விசேஷத்தை மிக சிறப்பாக பல ஆண்டுகள் பணியாற்றினார்கள். இப்பொழுது நம்மத்திலே வந்திருக்கிறார்கள். வழியை நான் அன்போடு வாழ்த்துகின்றேன். அவர்களுக்கு திரு யோசுவா அவர்கள் ஆசிரியர், திரு ஜோஷ்வா ஆசிரியர் அவர்கள் பேசு முன்னதாக வந்து பொன்னாடை பொறுத்தும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜோஷ்வா இருக்காங்க? யோசுவா ஆசிரியர் அவர்கள் வாங்க வாங்க வாங்க. யோசுவா ஆசிரியர்கள் தயவுசெய்து வாங்க 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 வாங்க. நம்முடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதைத் தொடர்ந்து நம்முடைய சபை ஊழியர்களுக்கு நாம் எல்லாம் கலந்துட்டோம். நம்ம சபை ஊழியருக்காக மிக சிறப்பாக பணியாற்றினார்கள். இந்த எல்லா ஏற்பாடுகளும் முன்னின்று அருமையான வாலிப சோழர்களை பெரியவர்களை ஒன்றிணைத்து மிக சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். அவளை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். அவளுக்கு திரு தேவதாசன் அவர்கள் பொன்னாடை பொறுத்து அவளை கௌரவிப்பார்கள். தேவதாசன் அவர்கள் வாங்க. சபை ஊழியர் சார் வர சொல்லுங்க. அதை தொடர்ந்து நம்முடைய ட்ரெஷரர்களுக்காக, பொருளாளர்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மிக சிறப்பாக எல்லா காரியங்களையும் முன்னெடுத்து செய்திருக்கிறார்கள். திரு ஜெயராஜ் அவர்கள், வடக்கு காடுவெட்டி மெம்பர் அவர்கள், திரு ஜெயராஜ் அவர்கள் இருக்காங்களா? பொன்னாடை பொறுத்து அவர்களை கௌரவிப்பார்கள். ஜெயராஜ் அவங்க இருக்காங்களா? ஜெயராஜ் அவங்க இருக்காங்களா? வாங்க சார் வாங்க. பொறுத்தவர்களை கௌரவிப்பார்கள். அதைத் தொடர்ந்து நம்முடைய ஆலய பணியாளர் திரு கோயில் குட்டியாராக பணியாற்றிருந்த அருமையான தம்பியை நான் அன்போடு அழைக்கின்றேன். திரு எல்லாம் கைத்தடுவோம். அவளுக்கு அருமையான தம்பி ஓடு ஆடி மிக உற்சாகமாக செய்யும். அவருடைய பணிகள் பாராட்டுக்குரியது, மிக உற்சாகமாக செய்கின்றார்கள். திரு இஸ்ரவேல் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி அவர்களை கௌரவிப்போம். இஸ்ரவேல், திரு இஸ்ரவேல் அவர்கள், திரு பி இஸ்ரவேல் அவர்கள் தயவுசெய்து நம்முடைய மத்தியில் வந்திருக்கிற பஞ்சாயத்து பிரசிடென்ட் அவர்களை அன்போடு வாழ்த்துகிறோம். திரு மாணிக்கம் அவர்கள், வாங்க வாங்க. திரு மாணிக்கம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கு திரு கே ஜெயராஜ் அவர்கள் பொன்னாடை பொறுத்து கௌரவிப்பார்கள். திரு ஜெயராஜ், திரு கே ஜெயராஜ் அவர்கள் வந்திருக்காங்களா? திரு கே ஜெயராஜ் அவர்கள் பொன்னாடை பொறுத்து அவர்களை கௌரவி. திரு ஜெயராஜ் அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிப்பார்கள். அதே போல நாளில் நம்முடைய கீபோர்டு வாசித்த அருமையான அன்பு சோழலை நான் அன்போடு வாழ்த்துகின்றேன். HS ராஜகுமார் அவர்களை அன்போடு வாழ்த்துகிறேன். அவர்களுக்கு திரு ஜி ஈசாக் அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிப்பார்கள். வாங்க முன்னாங்க. அதே போல திரு சிம்சன் அவர்களை அன்போடு வாழ்த்துகிறேன். பவுல்ராஜ் அவர்கள் பொன்னாடை பற்றி அவர்களை கௌரவிப்பார்கள். திரு ஈசாக்கு, திரு பவுல்ராஜ் அவர்கள் தயவுசெய்து முன்னாக வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்ம எல்லா கரங்களை தட்டுவோம். அருமையான அன்பு பிள்ளைகள் மிக சிறப்பாக கீபோர்டு வாசித்தார்கள். அவர்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திரு கே ஜெயராஜ் அவர்கள் இருக்காங்க? ஜெயராஜ் வந்திருக்காங்களா?
கோயில்கிட்ட அவர்களுக்கு சரி இஸ்ரவேல் அவர்கள் கோயில்கிட்ட அவர்களுக்கு இஸ்ரவேல் பட்டாச்சாங்க கோயில்கிட்ட பட்டாங்க போடுங்க தம்பி சிம்சன் அவர்களுக்கு வாங்க சிம்சன் வாங்க போடுங்க கீபோர்டு வாசித்த சிம்சன் அவர்களுக்கு பொன்னாடி பத்து கொடுங்க இவங்களுக்கு ஒரு பொன்னாடி கொடுங்க சரி ரைட் சரி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்துக்கினேன் அவருக்கும் நன்றி செலுத்துகிறேன் சிறப்பாக எல்லா ஊழியங்களையும் நமக்கு ஒருங்கிணைத்து செயல்படுத்திய நம்முடைய சேகர தலைவர் அவர்களுக்கு இந்த பொன்னாடை போர்த்தப்படுகிறது. எல்லாரும் கரங்களை தட்டுவோம் உற்சாகமாய். நம்முடைய பொருளாளர் அவர்கள் இந்த பொன்னாடையை நம்முடைய சேகர தலைவர் அவர்களுக்கு போர்த்துகிறார்கள். நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். அருமையான அன்பு ஊழியர்களை நீங்கள் கௌரவப்படுத்திருக்கிறீர்கள். யாரும் அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த முதலாவது பண்டிகையில் உற்சாகம் நான் பங்கு பெற்றிருக்கிறோம். எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்தி கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபித்து நிறைவு செய்வோம். அன்பின் பரம தகப்பனே, மீண்டுமாக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஊழியர்களை அதிகமாக நேசிக்கின்ற இந்த திருச்சபையை சேகரத்தை ஆண்டவர் ஆசீர்வதியும். உமக்கே நாங்கள் துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். ஒருவர் நாங்கள் உற்சாகப்படுத்தவும், ஒருவருக்காக ஒருவர் தொடர்ந்து ஜெபிக்கவும், ஊழியங்களிலே ஆதரவாக இருக்கும் தொடர்ந்து கிருபை செய்வீராக. ஊழியர்களை கொண்டு இந்த சபையை ஆசீர்வதியும். சபையில் நடைபெறுகிற ஊழியங்கள் மூலமாய் ஊழியர்களும் குடும்பத்தாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க கிருபை தாரும். இப்படி ஆசீர்வாதம் எங்கள் எல்லார் மேலும் தொடர்ந்து நிலைவரமாய் தங்கி இருக்கட்டும். ரட்சகர் இயேசு மூலம் வேண்டுகிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.